அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரியில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்ப முகத்துல வேற மிளகா பொலியோட இருக்காங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா ரகு கிட்ட தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸோ ரேணுகா நம்மளோட ஆட்களோட சேஃபா இருக்கிறா, ரேணுகாவை வச்சு கதிரேசன் கிட்ட நம்ம தேவையான அளவு பணத்தை சுருட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, அதாவது ரேணுகா எப்படி இருக்கா, எந்த நிலைமையில இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்றாங்க. என்ன பண்றீங்க, ரேணுகா என்னடா பண்றா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பேசுறாங்க. மேடம் மேடம், அந்த ரேணுகா ஒரு பொம்பளையே இல்லை மேடம், அவ ஒரு பெரிய ரவுடி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பத்தி ராஜி கிட்ட சொல்றாங்க. ராஜிக்கு எதுவுமே புரியல. என்னடா இவங்க ரேணுகாவை பெரிய ரவுடின்னு சொல்றாங்க, என்னடா ஆச்சு, அவ எங்கடா இருக்கா, என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பத்தினா திரும்ப திரும்ப கேட்க மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம், அவ பைத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டாம விட்டுட்டு இருந்தோம். ஆனா கடைசியா அவ எங்க கண்ணில் மிளகா பொடியை போட்டுட்டு ஒரு பாட்டில் எடுத்து குத்துறதுக்காக வந்துட்டா மேடம், எங்களால எதுவுமே செய்ய முடியல, தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியா ராஜி கிட்ட சொல்றாங்க. ராஜி அறிவு கட்டணங்களே, நான் தான் சொன்னல ஃபர்ஸ்டியா ஒரு மாதிரி அவ மென்டல்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரவுடிங் பத்திரம், ஐயோ மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, மென்டலா, அவ மென்டலெல்லாம் இல்லை மேடம், ரொம்பவே தெளிவா இருக்கிறா மேடம், பிளான் போட்டா ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தூக்குறா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல. ராஜிக்கு எதுவுமே பிள்ளைடே, என்னடா சொல்றீங்க, அவ ஒரு மென்டல் தான் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா ரவுடிங்க பார்த்தீங்கன்னா, இல்ல மேடம் அவங்க மென்டல் எல்லாம் இல்லை மேடம், நாங்க எப்போ அவளை கடத்திட்டு வந்தோமோ அப்பத்திலிருந்து அவ எங்ககிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசினா தெரியுமா மேடம், நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், அவளை உண்டிலன்னு பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்றாங்க. ஸோ ராஜிக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப ரேணுகா வேற தப்பிச்சு போயிட்டாங்க, கதிரேசன் கிட்ட வேற டீலிங் பேசியிருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி நடுத்தரத்துல மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையில தான் மாட்ட போறாங்க. இப்ப கதிரேசன் அவ்வளோ அமௌண்ட், அதாவது அந்த ஷேர்ஸ் எல்லாமே ராஜி கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜி எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ மல்லி கதிரேசன் இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப ரேணுகாவே ராஜி கிட்ட இல்லை அப்படின்னும் போது அப்ப ரேணுகா எங்க போயிருப்பா, ரேணுகாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்குமா, ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே விறுவிறுப்பா போக போகுது நம்ம மல்லி சீரியல். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.